அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம். அத்வைதா சவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது அமாவாசை உப்பு பரிகாரம். இந்த அமாவாசை உப்பு பரிகாரம் நம்ம சேனலில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு பரிகாரம். வரவேற்பை பெற்றது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே செய்கிறீங்க. நல்ல பலன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டிருக்கு. அதனால தான் இந்த வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க. இந்த மாதம் நமக்கு கார்த்திகை மாத அமாவாசை 2 நாட்கள் நமக்கு வந்திருக்கு. அதாவது நாளைய தினம் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை அமாவாசை இருக்கு. எப்போ அமாவாசை அப்படின்னு பார்த்தா சிலர் புதன்கிழமையும் இருப்பாங்க, சிலர் வியாழக்கிழமையும் இருப்பாங்க. ஆனால் சூரிய உதயத்தில் வியாழக்கிழமை தான் அமாவாசை இருக்கு. அதனால அன்றைய தினம்தான் நாம் அமாவாசையாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறந்தது. மற்றபடி அவரவர்கள் விருப்பம் போல செய்து கொள்ளலாம். வியாழக்கிழமை அனுசரிப்பது உத்தமமான ஒரு முறை அப்படின்னு நாம சொல்லலாம். அப்படி இல்லைங்க, நாங்கள் புதன்கிழமை தான் அனுசரிப்போம் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலை நாட்டவர்கள் கூட நம்ம சேனலை ரொம்ப பார்க்குறாங்க. இந்த உப்பு பரிகாரத்தை எல்லாருமே செய்கிறாங்க, நல்ல பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லுகின்ற நேரத்தை உங்கள் நாட்டு நேரத்துக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த உப்பு பரிகாரம் நாம் செய்வதன் மூலமாக பணவரவு என்பது நமக்கு ஏற்படும். கொடுத்த பணம் திரும்ப வரும், பணப்பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனை தீரும். நகைகள் நாம் அடகுல வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த நகைகள் நாம் மீட்பதற்கு உண்டான பணம் என்பது நமக்கு கிடைக்கும். தர்மமான வழியில் நமக்கு பணம் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும். இதை எப்படி நாம் செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பழசா செய்கிறீங்க அப்படின்னா அந்த பழைய மூட்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய உப்பை தண்ணீரில் கொட்டி நல்லா கரைச்சி ஷிங்கில் கொட்டிடுங்க. அதாவது கால்படாத இடத்துலையும் கொட்டலாம். அதை துணியை அலசி போட்டுட்டு சொன்ன நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவு, அதாவது அசைவத்திற்கு பயன்படுத்துகின்ற உப்பை நீங்கள் எடுக்காதீங்க, பூஜைக்குன்னு பயன்படுத்துகின்ற உப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த உப்புல நீங்கள் காசு வச்சு 1 ரூபாய் அல்லது 5 ரூபாய் வச்சு ஏதாவது தங்கம் வச்சு அதை முடிச்சு போட்டு சுவாமி கிட்ட வேண்டி நிலைவாசலுக்கு வெளிப்புறம் கட்டுங்க. அப்படி இல்லைங்க, எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் உள்புறம் கூட கட்டிக்கலாம். புதுசாக செய்பவர்கள் ஒரு பட்டு துணி, அதாவது ஷைனிங்காக இருக்கக்கூடிய துணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 ரூபாய் காயின் அல்லது 5 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. சின்ன பீஸ் தங்கம் இருந்தால் வைங்க, இல்லை அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் அப்படியே இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நம்ம நேரத்தை பார்த்துடலாம். அதாவது நாளைய தினம் புதன்கிழமை 19ஆம் தேதி காலையில் கிடையாது. ஏன்னா அமாவாசையே நமக்கு மதியத்துக்கு மேலே தான் பிறக்குது. அதனால் நீங்கள் 4 to 5 செய்யலாம். அப்படி இல்லைன்னா 7:30 to 9 செய்யலாம். அதாவது நாளைய தினம் 19ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே செய்யுங்க. அப்படி இல்லைன்னா 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே செய்யுங்க. இது எங்களால் செய்ய முடியல அப்படின்னாலும், அல்லது வியாழக்கிழமை தான் நீங்கள் அமாவாசை சொன்னீங்க அப்போ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாலும், வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குரு ஓரை இருக்குது. அந்த நேரம் உத்தமமான நேரம். அப்படி இல்லை அப்படின்னா காலையிலேயே 10:30 மணியில இருந்து 12 மணிக்குள்ள, அதாவது 20ஆம் தேதி காலையில் 10:30 to 12 இந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. இந்த நேரம் நான் ரொம்ப பார்த்து குறித்து உங்களுக்கு சொல்லுகின்ற நேரம். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த உப்பு பரிகாரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆனால் இந்த நேரங்களில் செய்யும்போது கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் இன்றைய தினம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவசரமாக ஏதோ ஒரு இடத்துல உப்பு எடுத்து வச்சு உங்களுக்கு இந்த பரிகாரத்தை நான் போட்டுட்ருக்கிறேன். அவ்வளவு எனக்கு இதன் மூலமாக எந்த லாபமும் பெருசாக கிடையாது. இருந்தாலும் ஒரு சேவை மாதிரி செய்கிறேன். ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வீடியோக்கள் இப்போ நல்லா போடுறீங்க, ரொம்ப நன்றி. அதாவது ஒரு வருடத்திற்கு முன்பாக. ஆனால் நீங்கள் வீடியோக்கள் போடாத எப்பயாச்சும் நிறுத்திட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வீடியோக்கள் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த சகோதரி சொன்ன அந்த ஒரு கமெண்ட் தான் என் மனசுக்குள்ளே வரும். நம்மளை நம்பினாங்க. அதனால் நமக்கு இதன் மூலமாக எந்த விதமான ஆதாயமும் இல்லை அப்படின்னாலும் ஒரு சேவையா, மக்கள் சேவையா நாம் இதை செய்யணும்
அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து தொடர்ந்து நான் வந்து செஞ்சுட்ருக்கிறேன். நம்முடைய அத்வைதா 786 சேனல் இருக்குது, அதில் நிறைய வீடியோக்கள் இருக்குது, தேவைப்படுபவர்கள் பாருங்கள். நம்ம இந்த அத்வைதா 7 சேனலை நீங்கள் ஆதரவு கொடுத்தா மென்மேலும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும். பெரியவாவினுடைய அனுகிரகத்தினால வீடியோக்கள் வருவது எல்லாமே பெரியவாவினுடைய அனுகிரகம்தான். இன்றைய தினம் நான் ரொம்ப வந்து அதிகமான வேலையில் வெளியில் இருக்கிறேன். இருந்த போதும் அங்கே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை கொடுத்துடணும், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற காரணத்துக்காகத்தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சு வீடியோ வந்து கொடுத்துட்ருக்குறேன். அதனால் எல்லாருமே செய்யுங்க, எல்லாருக்கும் கடன்கள் அடையணும் அப்படின்னு நான் பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த ஒரு வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் கமெண்ட் செக்ஷனில் எல்லாருடைய கடன்களும் அடைந்து விட்டது அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையாக இருந்து எல்லார் கடன்களும் அடையும். நகை கடன் அடையும், தனிநபர் கடன் அடையும், இப்படி எல்லா விதமான கடன்களும் அடையும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.